வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பயிற்சியை பற்றியும், ஒரு மாதம் ராகுவோடு இணைவு பெற்று சேர்க்கை பலனை கொடுக்கும்போது சுக்கிரன் புதன் மேலும் 2 கிரகங்கள் சேர்க்கை பலனை தருகிறதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு சனி பயிற்சி. இப்ப லக்னத்துல இருந்த சனி 2ஆம் இடமான மீனராசிக்கு மார்ச் 29 போறாரு. இவர் ஒரு மாசத்துக்கு குருவனுடைய நட்சத்திரத்துல பூரட்டாதி 4ஆம் பாதத்துல போவார். ஏப்ரல் 27க்கு அப்புறம் சனியினுடைய நட்சத்திரத்திலே போவார். அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரத்துல போவார். இப்படி சனி பயிற்சியை நம்ம பிரிச்சுக்கலாம் நட்சத்திர ரீதியாக. இப்ப நமக்கு லக்னத்துல இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம லக்ன புள்ளியை வச்சுதான் இதை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம கும்ப லக்னத்துல பிறக்கிறோம்னா செவ்வாயினுடைய 3-4 பாதங்கள்ல நம்ம லக்னமா அமைஞ்சிருக்கோம். அதே மாதிரி சதயத்தினுடைய 4 பாதங்கள்ல லக்னமா அமைஞ்சிருக்கும். பூரட்டாதியினுடைய 3 பாதங்கள்ல லக்னமா அமைஞ்சிருக்கும். இப்ப யாரெல்லாம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல லக்னமா அமைஞ்சிருக்கோ அதுலயும் 3ஆம் பாதம் மட்டும் லக்ன புள்ளியா அமைஞ்சவங்களுக்கு தான் இம்மீடியட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் 4ஆம் பாதம் அவிட்டம் 4ஆம் பாதத்துல செவ்வாயினுடைய புள்ளியில லக்னம் அமைஞ்சிருந்தா அவங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு ஏப்ரல் 27 தான் சனி 2ஆம் இடத்துக்கு போகுதுன்னு கணக்கு. ஸோ இந்த அடிப்படையில நீங்க பாருங்க. இப்ப நமக்கு சனியை பொறுத்த வரைக்கும் அவர் குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இந்த 2 நட்சத்திர ரீதியாக பலன் கொடுக்க போறார். அப்ப பொருளாதாரத்துக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போறார். பேச்சுனால பண வரவு, ஒரு நல்ல உழைப்புனால பணம் வரவு. இப்ப உற்பத்தி சார்ந்த ஒரு எந்திரங்களை எல்லாம் வச்சு இயக்கிறது, அது மாதிரியான தொழில்கள் பண்ணுபவர்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். இப்போ வேஸ்ட்டு, பழைய ரீசைக்ளிங் ப்ராசஸ், அது மாதிரி பழையதை புதுசாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்மையை தரப்போகுது, வளர்ச்சியை தரப்போகுது. அது மாதிரியான தொடர்புடைய ஃபேக்டரிகளில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கும் நன்மையை தரப்போகுது. அது மாதிரியான தொடர்புடைய தொழில்களை சொந்தமாக செய்கிறவங்களுக்கும் நன்மை தரப்போகுது. அப்போ எல்லா விதத்திலையும் பண வரவு, தொழில் பலம், உத்தியோக பலம், வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் இந்த சனி நமக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ அதுக்கு முன்னால இந்த 4 கிரகம் சேருது ஒரு மாசத்துல ஏப்ரல் 27 வரைக்கும். சனி, ராகு பிளஸ் சுக்கிரன், புதன். சுக்கிரன் ஒரு 25 நாள் சேர்றாரு, புதன் ஒரு 10 நாள் சேர்றாரு இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே. இந்த நாட்கள்ல நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, சில பழக்க வழக்கங்கள், உறவுகள், நம்ம பிரியப்பட்டு பழகிறது, கவர்ச்சிக்காக பழகிறது, ஒரு ஆதாயத்துக்காக நம்ப முடியாதவர்களை அல்லது நம்ப தகுந்தவர்களா இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம நம்பிடுவோம். ஒரு வசீகர தன்மையினால நம்ம நம்பி செயல்படுறதெல்லாம் தவிர்த்துக்கணும். இந்த கிரக சேர்க்கைகள் இப்ப யாராவது ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா கூட, சுக்கிரனோ ராகுவோ சனியோ அது போக நமக்கு புதனோ, இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ ஒரு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும், நம்மளையே நாம வருத்திக்கக்கூடிய, செலவுகளை அதிகரிக்கக்கூடிய, தேவையில்லாம விரயம் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்திருந்தால் இந்த ஒரு மாசத்துல நீங்க புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பழக்க வழக்கத்துல கவனமாக இருங்க. என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லி இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. நம்மளுடைய சிந்தனைகள்ல ஒரு கரெக்டான டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த 27க்கு அப்புறம் சனி தன்னுடைய நட்சத்திரத்துக்கே போகும்போது தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் அத்தனைக்கும் சாதகமா இருக்கு. இப்ப நல்ல ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறோம் அப்படின்னா வேலை பிரேக் இல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலை நீங்களே பண்றீங்க அப்படின்னா நல்லா டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில கொஞ்சம் அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
இடமாற்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு அதில் ஈடுபடாதீங்க. குழந்தைகள் வந்து நல்ல டெவலப் ஆகுங்க. நம்மளுடைய குழந்தைகள் ஒரு பதவி புகழ் பெறுவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம். கலைகள் சார்ந்த ஒரு ஈடுபாடுகளில் வந்து அவ்வளவா உங்களுக்கு டைம் இருக்காது. அதே மாதிரி ஒரு வழக்கு நடக்குது, ஒரு நோய் உபாதைகள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. அந்த வழக்கும் வந்து அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு சாதகமாக நடக்கும். தொழில், சொந்த தொழில் மூலம் செய்கிறவங்க, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்டது, ஃபேக்ட்ரி ஐட்டங்கள், ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறது, மிஷினரி, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இப்போ அனைத்து விதமான வேலைகளுக்கும் நல்லா இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் சார்ந்த பணிகள் செய்கிறவங்க அவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல கவனம் தேவை. நாக்குல சனின்னு சொல்றோம், 2ஆம் இடத்துல சனி. இப்ப நான் சொல்றது எல்லாமே திசாபுத்திகளை கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சனி திசாபுத்தி அந்த இடத்துல தான் அதனுடைய ஈடுபாட்டை காட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், பேசினால பிரச்சனை. நீ எப்படி பேச போச்சு, அப்ப பேசுனதுனால எனக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்கு, நான் வந்து ரொம்ப காயப்பட்டுட்டேன், என்னை அவமானப்படுத்திட்டேன் இப்படின்னு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அங்கே வந்துடும். அதனால முடிஞ்ச அளவு நம்ம அதை வந்து கோபத்தை கட்டுப்படுத்தணும், கான்டாக்டை கம்மி பண்ணணும், தேவையற்றதை பேசக்கூடாது. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. உழைப்புக்கு தாராளமாக பலன் உண்டு, நல்ல பலன்களெல்லாம் இருக்கு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் உதவிகள் கிடைக்கும். இப்போ தொழில், சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான அத்தனை சூழலும் நமக்கு சாதகமாக அமையும். கரெக்டான வேலையாட்கள் கிடைக்கிறது, கரெக்டான இந்த உற்பத்தி சாதனங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான இயந்திரங்கள் வாங்கிறது மற்றும் அதுக்குண்டான ஆர்டரை வாங்கிறது, டிமாண்ட் நல்லா கிரியேட் ஆகும். அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி சேல்ஸ் நல்லா இருக்கும். அதனால பண வரவு அதிகரிக்கும். இப்போ மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒன்று இடம் பிரச்சனையோ அல்லது அவங்களுடைய உறவு முறைகளில் பிரச்சனையோ ஏற்படும். அதனால அது அவங்களை சார்ந்தது. அதில் வந்து நீங்கள் ஈடுபாடு குறைச்சிக்கோங்க. மூலதனம் சம்மந்தப்பட்டது நீங்கள் போடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா லாபகரமாக நடக்கும். வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சார்ந்த வகையில், மருத்துவம் சார்ந்த வகையில் அபிவிருத்தி ஆகும். தொழில் வந்து அபிவிருத்தி ஆகும். அதே மாதிரி ஒரு பணம் கொடுத்த வகையில் திரும்ப வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப நாளாக. அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு, சிறப்பான வகையில் இருக்கு. அப்போ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புள்ளிகளை கவனிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1ஆம் இடத்துல இருந்து பலன் தருதா, 2ஆம் இடத்துல இருந்து பலன் தருதான்னு பாருங்க. உங்களுக்கு சனியினுடைய தசாபுத்தி அந்தர சூட்சமாக நடக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு சனி ஜாதகத்துல கெடாம நல்ல பாவ தொடர்புல இருக்குதான்னு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.